தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். வணிக உரிமையாளர்களிடமிருந்து பணம் வசூலிப்பதற்காக உள்நாட்டு இறைவரி அதிகாரிகளைப் போல் ஆள்மாறாட்டம் செய்வோர் குறித்து உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் வரி செலுத்துவோருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். எந்தவொரு நடவடிக்கைக்கு முன்னர் உத்தியோகபூர்வ எழுத்துப்பூர்வ அறிவிப்புகளுடன் அனைத்து வரி வசூல்களும் சட்ட வழிகள் மூலம் நடத்தப்படும் என்று ஆணையாளர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த நிலையில் IRT என்ற உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த மோசடி நடவடிக்கை குறித்து இலங்கை போலீசாரிடம் உடனடி சட்ட நடவடிக்கையை வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்காக 2,25,000 அரசாங்க ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் கடமைகளுக்காக சுமார் 54,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டிய ஆணையாளர் நாயகம் தேவைப்பட்டால் மாத்திரம் இராணுவத்தினரின் உதவியையும் பெற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். தற்போது தேர்தல் கடமைகளுக்காக அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகங்களில் 700 உத்தியோகத்தர்களே உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி தேர்தல் இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுடனும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் கண்காணிப்பாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியால் நாட்டில் வெளிநாட்டு நாணய ஒதுக்கம் குறைவடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் அதற்காக வாகனங்களை இறக்குமதி செய்யாமல் இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் நேற்று வர்த்தகத்துறையினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டுக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கப்பட்டால் வெளிநாட்டு ஒதுக்கங்களும் குறைவடையும். தற்போது நாட்டில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்த பொருளாதார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் வாகனங்களை இறக்குமதி செய்யப்பட்டால் உள்நாட்டு உற்பத்திகள் அதிகரிக்கும். எனவே வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது வெளிநாட்டு ஒதுக்கங்கள் குறைவடைந்து பின்னர் அதிகரிக்க வேண்டும் என்ற நிலையிலே நாம் இருக்கின்றோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன நிர்ணயத்துக்காக இன்று வேதன நிர்ணய சபை மீண்டும் கூடவுள்ளது. இதன்போது 1,700 ரூபாய் நாளாந்த வேதனத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகளை எடுக்கவிருப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தற்போது ஜனாதிபதியே தொழில் அமைச்சராகவும் இருக்கின்ற நிலையில் இது சார்ந்த அழுத்தத்தை பிரயோகிக்க முடியும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் 1,700 ரூபாய் நாளாந்த வேதனத்தை நிர்ணயித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் இருந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு புதிய யோசனை இன்று முன்வைக்கப்படும் என்றும் செந்தில் தொண்டமான் குறிப்பிட்டார். இன்று முதல் எதிர்ப்பு வாரம் ஒன்றை பிரகடனப்படுத்தி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் ஒன்றியம் அறிவித்துள்ளது. கிராம உத்தியோகத்தர்களுக்கான புதிய சேவை யாப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இன்றும் நாளையும் சகல சேவைகளில் இருந்தும் தாம் விலக உள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் ஒன்றியத்தின் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார். பூநகரி பகுதியில் நேற்று ஏற்பட்ட வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த உந்துருளி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதிவேகமாக உந்துருளியை செலுத்தியமையே விபத்துக்கு காரணம் என காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் ஒருவரை விபத்தில் உயிரிழந்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா அறக்கட்டளையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை அறிவித்தார். 2020ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். நாமல் ராஜபக்ச தற்போது பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கட்சியிலிருந்து வேறு யாராவது போட்டியிட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு துறைமுக வளாகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பலொன்றில் பாரிய தீ பரவியுள்ளது. இந்த தீ விபத்து நேற்று காலை ஏற்பட்டதாக துறைமுக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு பரவிய தீயை துறைமுக தீயணைப்பு பிரிவினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான இந்த கப்பல் சிங்கப்பூரில் இருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்துள்ளது. இந்த கப்பலில் இருந்து 995 கொள்கலன்களை இறக்குவதற்கும் 880 கொள்கலன்களை ஏற்றுவதற்கும் இருந்ததாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையிலே கப்பலில் தீ பரவியுள்ளது. இந்த தீ விபத்து குறித்து உடனடி விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். 3 கோடி இந்திய முட்டைகள் முதல் தொகுதி இம்மாதம் இறக்குமதி செய்யப்படும் என இலங்கை அரசு வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இவ்வரிடம் முட்டை இறக்குமதி செய்வது தொடர்பான கொள்முதல் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக இலங்கை அரசு வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆசிரி வலிசுந்தர தெரிவித்துள்ளார். வாட் வரி உள்ளிட்ட அரசாங்க வரிகளை செலுத்தி முட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்டு அந்த முட்டைகள் லங்கா சத்தோசு ஊடாக பொதுமக்களுக்கு பழையபடி விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் சந்தையில் ஒரு முட்டை 50 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகி வருவதால் மீண்டும் முட்டை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் வடக்கு பகுதியில் உள்ள வானில் வெற்று கண்ணுக்கு தெரியும் வகையில் விண்கல் மழையொன்று தோன்றும் என வானிலையாளர் கிகான் வீரசேகர தெரிவித்துள்ளார். பெர்சியஸ் விண்மீன் கூட்டத்திற்கு அருகில் விண்கல் மழை தோன்றியதால் விண்கல் மழை பெர்சியஸ் என்று அழைக்கப்படுகிறது. கடந்த ஜூலை நடுப்பகுதியிலிருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இந்த விண்கல் பொழிவு காணப்படுவதுடன் நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் அதன் உச்சம் ஏற்படும் எனவும் கூறப்பட்டது. ஒரு மணித்தியாலத்தில் சுமார் 100 விண்கற்களை காண முடியும் எனவும் சமவெளிக்கு சென்று தடையின்றி வடக்கு மக்கள் பார்வையிட முடியும் எனவும் வானியலாளர் கிகான் வீரசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் அது இன்று வரை தோன்றும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மணராகலை பிபில மக்கியங்கடை பிரதான வீதியிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக ரிதி மாளியத்த போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்ட நபர் ஊரணிய 12ஆம் கட்டையைச் சேர்ந்த 60 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு குறித்த பகுதியில் உள்ள மரண வீடொன்றில் இரவு 11 மணியளவில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறி ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சடலமாக மீட்கப்பட்ட நபர் மரண வீட்டில் ஏற்பட்ட கைகலப்பில் உயிரிழந்து இருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதோடு பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். சிலாபம் மாரவில பிரதேசத்தில் காரும் வேனும் மோதி விபத்துக்குள்ளானதில் சிறு குழந்தை உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளனர். மாரவில பிரதேசத்தில் நேற்று அதிகாலை 2:45 மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காரின் சாரதி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அதிவேகமாக வந்த வேன் மீது மோதியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த விபத்தில் பெம்பல கலவத்தி பிரதேசத்தில் வசிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் மடுதேவாலயத்துக்கு செல்லும் வழியில் விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை விபத்துக்குள்ளான காரின் சாரதி குடிபோதையில் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 3 பயணிகளை விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 36 ஐபோன்கள் மற்றும் 6 மடிக்கணினிகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வந்து தீர்வை வரி செலுத்தாமல் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வெளியே கொண்டு சென்ற 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கொழும்பு தெமட்டகொட பிரதேசத்தில் வசிக்கும் 40 தொடக்கம் 45 வயதுக்கு இடைப்பட்ட வர்த்தகர்கள் என
தெரிய வந்துள்ளது. விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் போது அவர்களது பயண பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இந்த மாதத்தின் முதல் 4 நாட்களில் மாத்திரம் 26,889 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 12,24,948 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர். அதற்கமைய இந்தியா, ரஷ்யா, பிரித்தானியா, ஜெர்மன், சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.